எந்த தொகுதிக்கு விருப்பம் கொடுத்துருந்தீங்க? என்ன கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்குறது? நான் வந்து கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர். நான் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்காக விருப்ப மனு அளிச்சிருந்தேன். எங்கள் தொகுதி சார்பாக கிட்டத்தட்ட 25 பேர் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம். தலைவர் எங்களை பார்க்கும்போது ஒரு உற்சாகம், தலைவரை நாங்கள் பார்க்கும்போது ஒரு உற்சாகம். எங்களை தாண்டி இன்னும் இளமையாக இருக்கிற தலைவரை எங்களை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இளைஞர் அணியிலேருந்து போயிருக்கீங்க. ஆமாம், அவருடைய தாய் அணி அவர் உருவாக்குன ஆமாம். அவர் கேள்வி கேட்கும்போது இல்லை, அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, பாரத்தெல்லாம் குறைச்சிட்டாரு. அவர் நீங்கள் போய் நேராக தேர்தல் இப்போ நாங்கள் வந்து விருப்ப மனு கொடுத்துருக்கோம். யாருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அது எம்எல்ஏ சீட்டை டேரெக்டாக வாங்குற மாதிரி தான் அது ஒரு கணக்கு. தலைவர் 200+ சொன்னார். என்னுடைய கணிப்புப்படி மக்களோட அரசு திட்டங்கள்லாம் பார்க்கும்போது மற்ற இந்திய ஒன்றியத்திலே இந்த தான் முன்மாதிரியாக இருக்குது, முதல் மாநிலமாக இருக்குது. அப்படி பார்க்குற பட்சத்தில் 220 இடங்களை பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குதுங்க. அது சந்தர்ப்பவாத கூட்டணின்றதை மக்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி வரலையும் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எடப்பாடியை தினகரன் எடப்பாடி திட்டினாரு. அதே போல அவங்க மோடியை திட்டினாங்க, மோடியை இவங்க திட்டினாங்க. இப்படி இருந்துச்சு. இவங்க அன்புமணி வந்து பேசாத பேச்சுகள் கிடையாது. அப்ப இது கண்டிப்பா ஒரு சந்தர்ப்பாத கூட்டணி மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. அதை விருதாச்சலம் தொகுதி தொகுதி கூட்டணிக்குள் தேமுதிக கேட்கறதா ஒரு இல்லைங்க. கூட்டணியில எல்லாருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும். நாங்க எங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்துருக்கோம். இதுல வந்து முதல்ல 1957 வந்து நம்ம திமுக சார்பா 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாங்க திமுக சார்பா. அதுல ஒண்ணு என்னுடைய பெரிய தந்தை மறைந்த MS அவர்கள், அவர் M செல்வராஜ் அவர்கள், அவர் முன்னாள் கழக அமைப்பு செயலாளரும் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்ட செயலாளரும் இருந்தாங்க. அதே போல 3 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு MLA இருந்தாங்க. மொத்தம் 4 தட்டி கூட்டணியில் ஒரு 2 தட்டி நம்ம 6 தட்டி நம்மளுடைய கூட்டணி தான் பிடிச்சிருக்கு. திமுகவுடைய கோட்டையா எப்பவுமே திகழ்ந்த தொகுதி தான் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி. நாளைக்கு வருவாய் மாவட்டத்தில் அது வந்து விருதாச்சலம் சட்ட இது வந்து மாவட்டமாக அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால, தலைநகர்ன்றனால நாங்கள் அதை வந்து திமுகக்காக நாங்கள் விண்ணப்பம் கொடுத்துருக்கோம். தலைவர்கிட்ட கேட்டிருந்தாலும் அது திமுகவே வேணும்னு கேட்டிருக்கோம். நாங்கள் என்ன காரணம் நீங்க சொன்ன தலைவர்களை தாண்டி ஆமாம் விருதாச்சலத்தோட அந்த கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு திமுக? இல்லை, போன தட்டியே தலைவர் அவர்கள் திடீர் சுற்றுப்பயணத்தின் போது கடைசியாக வந்து எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. அவர் வந்து கடைவீதியில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் அது இன்னமும் ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு. தலைவர் முகத்தை பார்த்தாலே அங்கே வந்து ஓட்டு விழுந்துடும். எப்போவுமே அந்த தலைவர் திமுகவுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய தொகுதி வந்து விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி. இந்த கடந்த காலங்களில் தேமுதிக அந்த தொகுதிகளில் இதே குறிப்பாக 2011 காலகட்டங்களில் அவங்களுடைய கைவசப்படுத்தினாங்க. இந்த மாதிரி கூட்டணிக்குள்ளே வந்திருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, இதெல்லாம் வந்து தலைவருடைய இதுங்க. தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு அது சம்பந்தம். பட் வருவாய் மாவட்டமா இருக்கும்போது, தலைநகராக இருக்கும்போது நாங்க எங்களுடைய கோரிக்கைகளை வச்சிருக்கோம். அது திமுக கோட்டையா இருந்தனால திமுக வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி நாங்க வாய்ப்பு கேட்டிருக்கோம். ஆமா, இளைஞர்லேருந்து போயிருக்கோம். ஆமா. இல்ல, அவர் தலைவர்கிட்ட வந்து இதெல்லாம் ஃபுல் டேட்டா ஆல்ரெடி அவர் வச்சிருப்பாரு. நாங்க தலைவரை பார்த்த சந்தோஷத்துல நாங்க ஃப்ரீஸா இருந்தோம். அவர் பார்த்துட்டு அவர் கேட்ட சில கேள்விகள் அறிவுரைகளை கேட்டு நாங்க வந்துட்டோம்.